இன்னைக்கு ஒரு பிரியாணி அப்படிங்கிறப்ப அதை பத்தி இங்க ஒரு ஷோ வச்சோம். ஒரு பிரியாணி வச்சு என்னடா ஷோ பண்ணி விடுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நிஜமா சொல்லுதே மண்ட சத்தியமால இந்த பிரியாணியை பற்றி பரவலாக பேச முடியும் என்றால் தோசையை பற்றியும் பேச முடியும். அப்படியா? அப்பனா இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல போல இருக்கே. தோசைக்கு ஒரு ஷோவா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் வெளியில கேட்கும். இப்போ உண்மைதான் சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. பூம்டடி தோசையை வச்சுக்கிட்டு என்னடா பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சின்ன வயசுல வந்துட்டு ஃபேமிலி தோசை ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். ஒரு தோசை ஃபுல்லா வாங்கினா நான் ஒரே ஆளே சாப்பிட்டுருவேன். ஏடா சொல்லவே இல்ல. ரீசெண்டா அம்மா போகும்போது வாடிப்பட்டியில வந்து ஃபேமிலி தோசை குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க புளியோதரை கொடுப்பாங்க, சுட சுட பட்டை மிளகா, கடலைப்பருப்பு, வேர்க்கடல இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க அந்த ஊத்தும் போதே ஒரு சவுண்டு, அந்த ஒரு நெய் ஸ்மெல் வரும். அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு இவர் தாங்க தோசை ரசிகரே. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எந்த தோசை ஷாப் வந்தாலும் அலாரம் வச்சு போயிடுவாங்க. மகாசனங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயித்துக்காகத்தான். ஒரு சண்டே ஒவ்வொரு தோசை கடை. ஒவ்வொரு சண்டே ஒரு கடை. ஒரு எமோஷன் சொல்றீங்க இல்லையா, என்ன கேட்டா தோசைனா ஒரு ரிலேஷன் சார். ஏன்னா தோசையால எனக்கு நிறைய ரிலேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தோசைக்காகவே நான் ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கூட. இப்போ நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. சோ என்ன பண்ணலாம், சப்பாத்தி 4 டப்பால பேக் பண்ணி இந்தாங்க சப்பாத்தி சாப்பிடுங்க, அப்பயாச்சும் அவங்க தோசை தராங்களா? ஏமாலாளி இந்த புள்ள உங்க பொண்ணா? ஓ தோசை தர்றதுக்கா சப்பாத்தி கொடுக்கறது? அதுல ஒண்ணும் தப்பு இல்ல, இதெல்லாம் இப்ப சகஜம் தான். அந்த சவுண்ட் கேட்கும்போது ஒரு என்ன சொல்றது, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு இது வரும் பாருங்க. நீ அப்படி வரியா? எப்படி வர அனுப்புங்க. ஏன்னா எங்க அண்ணாக்கு வந்து தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க அம்மா வெறும் தோசை மட்டும் தான் போடுவாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அண்ணா வந்து தோசை சாப்பிட ஆரம்பிச்சா 1 2 3 எல்லாம் முடிக்க மாட்டான். அவனுக்கு 10 15 தோசை. அண்ணாக்கு போட்டா போதுமான்னு கேட்க கூடாதான். போதுமான்னு கேட்டான்னா வந்து அது சாப்பிட மூட போயிடுமா. தெரிஞ்சது கிருஷ்ணகிரி சொல்லு. 13 எல்லாம் இல்ல சார், அவன் 18 20 கூட போயிடும் சார். அட பாவிகளா. யாரு அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. போதுமான்னு கேக்குறதுக்கு போதும்னா என்ன ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அர்த்தம்னா எந்திரிச்சு போய் தொலைன்னு அர்த்தம். போதுமானா எனக்கு முடியலன்னு அர்த்தம். உங்களுக்கு அறிவோ அறிவுனே. நான் எத்தனைமா சாப்பிட்டேன்னா 10 தானே சாப்பிட்டேன் அப்படின்னு கணக்கு சொல்லக்கூடாது. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? போதுமானு கேட்க கூடாது, கணக்கும் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்ற? ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க. எனக்கு என்ன கவலைன்னா, பிரணவ் தங்கச்சியை பத்தியே கூட எனக்கு பெரிய கவலை இல்ல. பிரணவ் ஒய்ஃப் என்ன பண்ணும் போ கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சா. ஆனா டயர்டாய் வேணுமா போதுமா அப்படின்னு கேக்குற அளவுக்கு அப்புறம் சரி பரவாயில்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இது பசங்களுக்கு இந்த தோசை போட்டு 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 கொடுத்து என்ன பண்ணாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம கையில தள்ளி விட்டாங்க. என்ன அது அவனுக்கு விதி. யாரு? நான் தோசை சுடும் போதே 2 தோசை கொடுக்கணும், ஒரு தோசை நின்று சாப்பிட்டே தான் கொடுப்பேன். டேஞ்சரஸ் ஃபெல்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும்.